ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அந்த இடத்துல மக்களை சந்திக்காம போனதை வைத்து நீங்க ஒரு பெரிய விஷயத்தை நீங்க முன்வைக்கிற திமுக கள்ளக்குறிச்சிக்கு யாருமே போகலையே, ம். அதை முன்வைக்குவாங்களா? ஏன்னாச்சும் 40 பேர் அங்கே 64 பேர் செத்தான்ல, அதுவும் போலீஸ் நிலையத்திலிருந்து எட்டி பார்க்குற தூரத்தில் சாராயம் கட்சி விற்கிறான். ஆமா. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ வந்து சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார். எங்களுடைய கள்ளக்குறிச்சியில் இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவை ஏற்றுட்டு இதை வந்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை வந்து கிடப்பில் போட்டு அதுக்கான அனுமதியை சபாநாயகர் கொடுக்கல. அதோட விளைவு இன்னைக்கு நம்ம 65 பேர் 67 பேர் இழந்தமா இல்லையா? இழந்தமா இல்லையா? அன்றைக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில் வந்துருச்சுன்னா போலீஸ் துறை தன் கைவசம் இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை நடக்குதுன்னு சொல்லணும், நடக்கலன்னு சொல்லணும். அப்படி நடந்தால் நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லாட்டி அது வந்து உடனடியாக அது மேல் நடவடிக்கை கள்ளச்சாராயம் இனிமேல் அந்த இடத்துல புழங்காத அளவுக்கு நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து அமல்படுத்துறோன்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தா காய்ச்சலவனுக்கு பயம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா. ஒரு இது வந்து ஏதோ ரோட்ல போறவன் போய் எடுத்துன்னு போய் சட்டமன்றத்தில் மொட்டை கடிதாசி போடல இங்கே சல்லசாராயம் காய்ச்சதுன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ என்னுடைய தொகுதியில் இப்படி நடக்குதுன்ற ஆதங்கத்தில் கொண்டு போய் சட்டசபையில் கொடுக்குறாரு. அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்காம 65 பேர் 67 பேர் செத்தாங்களே, நீங்க போக வேண்டியதானே?